நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை உரிமை குரல். ஒரு ஊர்ல அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அண்ணங்காரன் அப்ராணி, சுபாவமான ஆளு, பைத்தியக்காரன். ஆனா தம்பி அவனுக்கு நேரெதிர். ரொம்ப சூட்டிகையானவன். எந்த வேலையவும் விவரமா செய்வான். எவ்வளவு பெரிய அதிகாரினாலும் வந்திருக்கிற அதிகாரி கிட்ட பயப்படாம பேசுவான். 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கண்ணார பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களோட அம்மா. மூத்த மகன் தான் அம்மா கிட்ட போய், அம்மா, எனக்கு கல்யாணமே வேணாம், நான் இப்படியே கல்யாணம் பண்ணாம இருந்துக்கிறேன். ஒருத்திய கட்டிக்கிட்டு வந்தா அவ என்ன அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யின்னு அதிகாரம் பண்ணுவா. நான் இப்படியே இருந்து என் காலத்தை தள்ளிடுறேனே அப்படின்னு சொல்றான். பெத்த மனசு சங்கடப்பட்டாலும் கல்யாணமே வேணான்றவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளையோட நல்வாழ்வுக்காக இன்னொரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சு இளைய மகனுக்கு பெண் பார்த்து கட்டி வச்சா. தம்பி பொண்டாட்டி மச்சான ஏளனமா பேசுறா. கேலி பேசுறது போல குத்தி குத்தி பேசுறா. அதனால அண்ணங்காரன் அந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போய் விடுறதுன்னு முடிவெடுத்து ஒரு நாள் நடுச்சாமம் போல கை செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான். நைட்டெல்லாம் கால் போன போக்கில் நடந்து பக்கத்து ஊரை அடையிறான். அங்க வேலை எதுவும் கிடைக்குமான்னு விசாரிச்சான். அந்த ஊர்ல ஒரு பண்ணையாரு இருந்தாரு. அவர் ஒரு அரக்கன். வேலைக்காரர்களிடம் கடுமையா வேலை வாங்குவாரு. ஆனா அவர்களுக்கு சரியாக சாப்பிட சாப்பாடும் கொடுக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலைக்காரர்களை தந்திரமா ஏமாத்தி விடுவாரு. வேற யாரும் அந்த அப்ராணிக்கு வேலை கொடுக்க முன் வரல. கடைசியில விதியேன்னு அந்த கொடுமைக்கார பண்ணையார்கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணையாரோட தோட்டத்துல வேலை செஞ்சான். பண்ணையாரு அப்ராணிக்கு கால் வைத்து கஞ்சி மட்டும் கொடுத்தாரு. இப்படியே 1 மாச காலம் பண்ணையார்கிட்ட பசியோடும் பட்டினியோடும் வேலை செஞ்சதுனால அண்ணங்காரன் ஆள் அடையாளம் தெரியாதபடி மெலிஞ்சு போனான். அண்ணங்காரன் வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனதிலிருந்து அவனோட அம்மா அண்ணன் தண்ணி குடிக்காம, நான் பெத்த மகனே வைத்தியக்கார, எங்க கடந்து தவிக்கையோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே கிடந்தா. கடைசியில அவளும் படுத்த படுக்கை ஆயிட்டா. தாயோட நிலைமைய பார்த்த தம்பிக்காரன் அண்ணனை தேடி புறப்பட்டான். 4-5 நாள்ல விசாரிச்சு அண்ணங்காரன் வேலை செய்யற பண்ணையார் தோட்டத்துக்கு வந்தான். அங்க அண்ணன் படுற பாட்டையும் அண்ணன் இருக்கிற கோலத்தையும் பார்த்து பரிதாபப்பட்டு, அண்ணா, நீங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். பண்ணையாரு, நான் உன் அண்ணனை ஒப்பந்தம் செஞ்சுதான் வேலையில சேர்த்திருக்கேன். ஒப்பந்தத்தை மீறி நீ உன் அண்ணனை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னாரு. வெளியூர்ல வந்து நாம விவகாரம் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச தம்பிக்காரன், உமக்கு வேலைக்காரன் தானே வேணும், என் அண்ணனுக்கு பதிலா நான் வேலை செய்யறேன், என்ன வேலைக்காரனா வச்சுக்கிட்டு என் அண்ணனை விட்டுடும் என்றான். சரின்னு பண்ணையாரு சம்மதிச்சாரு. அண்ணங்காரனை அடிமை தலையிலிருந்து விடுவிச்சு, நீ ஊருக்கு போய் அம்மாவையும் என் மனைவியையும் கவனிச்சுக்க, நான் 2 நாள்ல வந்துடுறேன்னு சொல்றான். பண்ணையாரு வழக்கம் போல தம்பிக்காரனுக்கு கடுமையான வேலைய கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு வாழைத்தோட்டத்தை துப்புரவு செய்யணும்னு சொன்னாரு. தம்பிக்காரன் திருவாத்தான் வாழை மரங்கள் அனைத்தையும் வெட்டி ஒரு பள்ளத்துல போட்டு அதை மேல மண்ணள்ளி போட்டு மூடிட்டான். அன்னைக்கு நைட்டு பண்ணையார் வீட்டு சமையல்காரனை மிரட்டி வயிறு நிறைய சோறு வாங்கி சாப்பிட்டான். காலையில வாழைத்தோப்புக்கு போய் பார்த்தாரு பண்ணையாரு. அங்கு வளர்ந்திருந்த வாழை மரங்கள் எல்லாம் காணல. பண்ணையாரு தம்பிக்காரனை பார்த்து, என் வாழை மரங்கள் எல்லாம் எங்கன்னு கேட்டாரு. நீங்க தானே வாழைத்தோப்பை துப்புரவு செய்ய சொன்னீங்க, அதனாலதான் வாழைத்தோப்புல உள்ள வாழை மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி துப்புரவு செஞ்சுட்டேன்னு விளக்கம் சொன்னான். இத்தனை நாளும் ஏழை எளிய வேலைக்காரங்களை ஏமாத்தி நாம வாழ்ந்தோம். இன்னைக்கு இவன் நம்மளையே ஏமாத்திட்டானேன்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் அதை வெளிக்காட்டிக்காம, அப்படியா செய்தின்னு தலைய மட்டும் ஆட்டிக்கிட்டு போயிட்டாரு. மறுநாள் பண்ணையாரு 2 காளை மாடுகளையும் கலப்பையவும் கொடுத்து மேகாட்டு புஞ்சைய உழுதுட்டுவான்னு சொன்னாரு. தம்பிக்காரன் மேகாட்டு புஞ்சைக்கு போய் உழுதுகிட்டு இருந்தான். சாயங்கால நேரம் அந்த வழியா ஒரு மாட்டு வியாபாரி வந்தான்.
அவங்கிட்ட தம்பிக்காரன், ஐயா, உங்களுக்கு காளமாடு விலைக்கு வேணுமான்னு கேட்டான். வியாபாரியும் காளை மாடுகளை வாங்கத்தான் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். தம்பிக்காரன் விலை பேசி உழவு மாடுகள் ரெண்டையும் வியாபாரி கிட்ட வித்துட்டான். பணத்தை வாங்கி ஒரு மரத்தடியில புதைச்சி வச்சுட்டு உழுத கலப்பைய மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு பண்ணையார் வீட்டுக்கு வந்தான். பண்ணையாரு தம்பிக்காரனை பார்த்து, உழவு மாடுகள் எங்கன்னு கேட்டாரு. தம்பிக்காரன், நான் உழுதுகிட்டு இருக்கும்போது நரி ஒன்று வந்துச்சு. நரிய பார்த்ததும் காலை ரெண்டு காட்டுக்குள்ள ஓடிருச்சுன்னு சொன்னான். பண்ணையாருக்கு புள்ளிக்காரன் நம்மளையே ஏமாத்துறான்றது தெரிஞ்சிருச்சு. சரி, இவனை இனியும் இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா முதலுக்கே மோசம் வந்துரும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு, வாய் வார்த்தையா, அப்படியா, சரி அப்படின்னு சொன்னாரு. பண்ணையார்கிட்ட வேலை செஞ்ச மற்ற வேலைக்காரங்க எல்லாரும் அன்னைக்கு நைட்டே வந்து தம்பிக்காரங்கிட்ட யோசனை கேட்க கூடிட்டாங்க. தம்பிக்காரன் அவங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லி தேத்துனான். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லைன்றது பழமொழி. நீங்க நாள் முழுக்க உழைச்சிட்டு ஏன் அரை வயிற்று கஞ்சி குடிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட உரிமையை நிலைநாட்ட இனி நான் போராட போறேன். நீங்க எல்லாரும் ஏன் பின்னால நில்லுங்கன்னு சொன்னான். மற்ற வேலைக்காரங்களும் சரின்னு சொன்னாங்க. மறுநாள் வேலைக்காரங்க எல்லாரும் ஒன்று கூடி, இனிமே நாங்க உங்க பண்ணையில வேலை செய்ய போறதில்லன்னு ஒத்துமையா குரல் கொடுத்தாங்க. பண்ணையாருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. பயிர்கள் எல்லாம் நாசமா போயிடுமேன்னு பயந்தாரு. தம்பிக்காரனை கூப்பிட்டு பேசினாரு. தம்பிக்காரன், உழைக்கிறவங்க வயிற்றுல அடிச்சு பிழைக்கிறது பாவம். அவங்க மனம் நொந்து அழுதா உம்மோட செல்வம் எல்லாம் அவங்க வடிக்கிற கண்ணீரில் எரிஞ்சு போகும். இனிமேலாவது நியாயமா வேலை வாங்கி உரிய கூலிய கொடும் அப்படின்னு சொல்றான். பண்ணையாரும் சரின்னு சொல்றாரு. மறுநாள் வேலைக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா பண்ணையார் தோட்டத்துக்கு வேலைக்கு போனாங்க. தம்பிக்காரன், உம்ம திருத்தத்தான் நானும் வாழைத்தோப்ப அழிச்சேன். உம்மோட உழவு மாடுகளை வித்தேன். அது எல்லாமே என் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய கூலிக்கு சரியா போச்சுன்னு பண்ணையார்கிட்ட சொல்லிட்டு தன்னோட ஊருக்கு வந்து சேர்ந்தான். அன்னையிலிருந்து பண்ணையாரும் தான் பண்ணையில வேலை செய்யறவங்கள பிரியமா வச்சுக்கிட்டாரு.